ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இன்னைக்கு அமையுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மிக முக்கியமாக நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் டான் உங்கள் மொபைலில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களால் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் சுட பார்க்க முடியும். ஸோ இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் தேதியில சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாளுங்க. சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம். அதற்கு உகந்த ஒரு தினம் தேய்பிறை சஷ்டி தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை 5:52 பிறகு ராசிக்குள்ளார வந்து கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க. 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும், 4ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாங்க. எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு குறையிறதுனால அந்த உற்சாகம் வந்து சேரும் நண்பர்களே. அதனால் உங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொள்ள முடியும். ஒரு சுதந்திரமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்கள் காரியங்கள் வெற்றிகள் பெறுவதுடன் உங்களுக்கு மன நிறைவும் ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அந்த தொய்வான நிலை, இழுபறியான நிலை எல்லாமே அகன்று உங்களது பணிகளை சீக்கிரமாக முடிக்க முடியுங்க. எனவே பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு. அதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு அதில் கலந்துக்கலாம். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துகிட்டு அதன் மூலமாக சில சொந்த பந்தங்களை சந்தித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க. உங்க குடும்பத்துல சில இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை அதிகமான ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் இன்றைய தினம் நடைபெறும். இன்றைய தினம் பொருளாதார நிலையில வந்து கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. பணப்புழக்கம் கையில இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க நண்பர்களே. ஆனா செலவுகள் அதிகமா இருக்குங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறது. பணம் வரும் வேலையில நீங்க சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும். எந்த செலவு தேவையில்லாத செலவு, அனாவசிய செலவோ அது நீங்க வந்து வகைப்படுத்திட்டு அந்த அனாவசிய செலவுகளை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக தான் இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக நல்ல உற்சாகமானதாக மாறிவிடும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லதுங்க. இப்பொழுது நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும்ட்டு நீங்கள் முன்னாடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுல அதிகமாக மெனக்கிடக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அது நீங்கள் காப்பாற்றவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ரொம்ப வலுவாக காணப்படுகிறது. பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளின் திறமையை வெளிப்படுத்துவது பார்த்துட்டு நீங்களே வந்து ஆழ்ந்த மகிழ்ச்சியை பெறுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நல்ல திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு பெருமையான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு
உங்களது அன்புக்குரிய காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. உற்சாகமாக இருப்பீங்க. அதனால உங்களுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கூட நீங்க காதல் வாழ்க்கையில அதிகமான நேரத்தை நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. முக்கியமான வேலைகளை அதனால மறந்துடக்கூடாதுங்க. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைத்தாலும் முக்கியமான வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போதுமான நேரத்தை காதலுக்காக ஒதுக்குவது உங்களுக்கு நல்லது. அற்புதமான ஒரு நாள். பழங்கால ஏதாவது பொருட்கள் பழங்கால நகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாங்க. அதன் மூலமாக நல்ல லாபமும் நல்ல வளமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டிகள் நீங்க அரேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்கள் யாரோட இன்னைக்கு பேசணும்னு நினைச்சீங்களோ அப்படிங்களோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சிகளை தாராளமாக நீங்க செய்யலாங்க. ரொம்ப நாளா பேசணும்னு ஆசைப்பட்ட சில நபர்களிடம் இன்றைய தினம் பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்று தரும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சில பேர் டிரான்ஸ்ஃபர் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக மனதில் வச்சிருப்பீங்க. பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. வீட்லயும் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து இன்றைய தினத்தை நீ இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். கையில பணம் புழங்கக்கூடிய இந்த வேலையில நீங்க சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு செலவுல முடிச்சு கொண்டு கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது. இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்குங்க. திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக காத்திருக்குங்க. நீங்கள் ரொமான்டிக்கான பாடல்களுடன் நீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் இரவு உணவை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. அதன் மூலமாக இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் உங்க வாழ்க்கை துணையை இன்பமாக பொழுதை கழித்த ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே. நீங்கள் தனிமை விரும்பியாக இன்னைக்கு செயல்படுவீங்க. தனிமையாக எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு நீங்க நடந்து போகலாம், அப்படி காலையில் நடந்து போகலாம்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல நிம்மதியும் கொண்டு வந்து தருங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தாராளமாக இதை நீங்க செய்யலாம். இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக எனக்கு உங்களுக்கு அமையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 6, 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் நீங்கள் நினைச்சபடி கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. அது நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சில பேர் உங்கள் ஜாப் மாற்றலாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகும். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள்ல இன்னைக்கு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே. நிறைய விஷயங்களை சிறப்பாக நீங்க செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரீடம் இன்னைக்கு அதிகரிக்கும். கட்டுப்பாடுகள் எல்லாமே குறையிறதுனால உங்க வேலையில் சிறப்பாகி நீங்கள் அதிகமான பாராட்டுகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. செயல்பாடுகள் மூலமாக நல்ல புகழ் பாராட்டு கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.